ஹலோ ட்ரேடர்ஸ், தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு நான் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நான் உங்கள் எம் தனுஷ்குமார். நம்ம ஸ்டாக் மார்க்கெட்டில் இருக்கும்போது ஷேர்ஸ் பற்றி படிச்சிருப்போம், மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் பற்றி பார்த்துருப்போம், அதே மாதிரி F&O மார்க்கெட் பற்றி தெரிஞ்சிருப்போம். ஆனால் இந்த ஒரு ஸ்மார்ட் இன்ஸ்ட்ருமெண்ட் பற்றி நம்ம யாருக்குமே தெரிஞ்சிருக்காது. அதுதான் வந்து ETF அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இந்த ETFனா என்ன, இது எப்படி ஆக்சுவலாக ஒர்க் ஆகுது, இதில் இருக்க டைப்ஸ் என்ன, அதே மாதிரி இதில் இருக்க எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து ஏன் நமக்கு அட்வான்டேஜ், ஈவன் நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, இதை நம்ம எப்படி வந்து கம்ப்ளீட்டாக யூஸ் பண்ண முடியுது, இதில் இருக்க பெனிஃபிட்ஸ் நமக்கு என்ன அப்படிங்கிறதுல இந்த வீடியோவில் கம்ப்ளீட்டாக பார்க்க போகிறோம். இப்போ ஃபஸ்ட்டு ETF அப்படின்னா என்னன்னு சொல்லிடுறேன். அதாவது எக்ஸ்சேஞ்ச் ட்ரேடட் ஃபண்ட் அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ இது இன்னுமே ரொம்ப சிம்பிளாக நம்ம சொல்லணும் அப்படின்னா, உங்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச Nifty 50 வந்து எடுத்துக்கலாம். இப்போ Nifty 50 அப்படின்னா ஒருத்தட்ட வந்து நம்ம அதை கேட்டோம்னா அவங்க என்ன சொல்லுவாங்க, அதாவது இந்த Nifty 50ங்கிறது 50 ஸ்டாக் டோட்டலாக இருக்கிற ஒரு இண்டெக்ஸு, அதுக்குள்ளே 50 ஸ்டாக் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்களா. அதே தான் இந்த ETFமே. எப்படின்னா நம்ம வந்து இண்டிவிஜுவல் ஸ்டாக்ஸாக போய் நம்ம வாங்காமல் ஒரு பேஸ்கெட்டில் வந்து நம்ம என்ன பண்ண போகிறோம், மொத்தமாக ஸ்டாக்ஸ் வந்து வாங்க போகிறோம். இதுதான் வந்து ETFs அப்படின்னு வந்து சொல்லுவாங்க. இப்போ டிஸ்கஸ் பண்ண இந்த Nifty 50 வச்சு நம்ம ஒரு ETFs பேசணும் பார்த்தீங்களா, இது உண்மையிலேயே எப்படி இருக்குங்கிறத நம்ம இப்போ தன் வெப்பில் வந்து பார்க்கலாம். இப்போ நான் தன் வெப்பில் வந்து லாகின்ல இருக்கேன். இதில் நீங்கள் ஜஸ்ட் உங்கள் ஃபஸ்ட்டு வாட்ச் லிஸ்ட்டே வந்து பார்த்தீங்க அப்படின்னா Nifty 50 அப்படின்னு ஒன்று இருக்கும். எல்லா பண்ணி நீங்கள் செகண்ட் கொடுத்தீங்கனாலுமே கம்ப்ளீட் ஆல் இண்டஸ்ட்ரீஸ் வந்து உங்களுக்கு இருக்கும். இதில் நான் Nifty 50 வந்து கிளிக் பண்ணுறேன். இப்போ இதில் இந்த ஒரு இடத்துல வந்து பார்த்தீங்கன்னா நம்ம பேசின ETF வந்து இருக்கும். அதை ஜஸ்ட் வந்து கிளிக் பண்ணுங்கள். இப்போது நம்ம இதில் சொன்ன மாதிரி ஏகப்பட்ட ETFs இருக்கா. ஓகே, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இதில் ஏதோ ஒரு ETFs வந்து எடுத்துக்கலாம். ஓகே, இதை வந்து இப்போ நான் கிளிக் பண்ணுறேன். இந்த ETFs ஹோல்டிங் கொடுக்குறோம்னா இதுதான் அதுக்குள்ளே இருக்க ஸ்டாக்ஸ். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு என்ன பார்த்துருந்தோம், ஒரு பேஸ்கெட்டில் அதுக்குள்ளே நிறைய ஸ்டாக்ஸ் இருக்கும் அப்படிங்கிறத பார்த்துருந்தோம். அது நம்ம என்ன ETFs எடுக்கிறோங்கிறத பொறுத்தும் மாறுபடும். இப்போ இது வந்து Nifty 50க்கான ETFs அப்படிங்கும்போது இதுக்குள்ளே Nifty 50க்கான ஸ்டாக்ஸ் எல்லாமே இருக்கும். அதோட வெயிட்டேஜ் நீங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா ஈஸியாக வந்து என்ன ஆகும் உங்களுக்கு புரியும். ஸோ இது வந்து என்ன அப்படின்னா நம்ம ஒரு எக்ஸாம்பிளுக்காக நம்ம இதை வந்து இப்போ பார்த்துருக்கோம். ஓகே, இப்போது இந்த Nifty 50 ETFs வந்து பார்த்துட்டோம். பட் ஸ்டில் எனக்கு ஒரு ETF எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நான் தெரிஞ்சுக்கணும் ஃபஸ்ட்டு. இப்போ ஜென்ரலாக ஒரு மியூச்சுவல் ஃபண்டை எடுத்துக்கலாம். இப்போ அதில் என்ன நடக்குது, ஒரு AMC இருக்காங்க, அவங்க தான் அந்த மியூச்சுவல் ஃபண்டை க்ரியேட் பண்ணுறாங்க. இதுக்கு ஃபண்ட் மேனேஜர் இருக்காங்க, அதை அவங்க மேனேஜ் பண்ணுறாங்க. இதுதான் வந்து மியூச்சுவல் ஃபண்டில் நடக்கிறது. இதே மாதிரி தான் இந்த ETFs என்ன பண்ணுவாங்கன்னா இந்த AMC வந்து க்ரியேட் பண்ணுவாங்க. இப்போது இதுக்கு ஃபண்ட் மேனேஜர் அப்படின்னு யாரும் இருக்க மாட்டாங்க. ஏன்னா இது வந்து எதை பேஸ் பண்ணி க்ரியேட் பண்ணப்படுதோ அதையவே இது வந்து ட்ராக் பண்ணிக்கும். இப்போ இப்படி சொன்னால் உங்களுக்கு ஈஸியாக புரியும். இப்போ Nifty 50க்கான ETFs அப்படிங்கிறது என்ன நடக்கும் அப்படின்னா, இந்த ETF Nifty 50 வந்து ட்ராக் பண்ணிகிட்டே வரும். அப்போ Nifty 50 வந்து ஓவராலாக மார்க்கெட் மேலே போகுது அப்படின்னா இந்த ETFஸும் மேலே போகும். Nifty 50 கொஞ்சம் கீழே வருது அப்படின்னா இதுவும் கொஞ்சம் கொஞ்சம் கீழே வரும். இதுதான் வந்து என்ன அப்படின்னா இந்த ட்ராக்கிங் சிஸ்டம், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கிறோம். இப்போது இதில் இருக்க இன்னொரு முக்கியமான அட்வான்டேஜ் என்ன அப்படின்னா, மார்க்கெட் ப்ரைஸ்லேயே நம்ம வாங்கி விற்கவும் முடியும். ஸோ அதுதான் இதில் இருக்கிற மேஜரான அட்வான்டேஜ். இப்போது இது வந்து ETFனா என்னென்னு பார்த்துட்டோம், ஒரு எக்ஸாம்பிள் பார்த்துட்டோம், இது எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறதையும் நம்ம பார்த்துட்டோம். இப்போ நெக்ஸ்ட்டு இதில் என்னென்ன டைப்ஸ் எல்லாம் இருக்குது, இது மட்டும்தான் இருக்கா, Nifty 50க்கு மட்டும்தான் இருக்கா அப்படின்னா அப்படி கிடையாது, நிறைய டைப்ஸ் இருக்குது. அது என்னங்கிறத பார்க்கலாம். இப்போ தன் வெப்பில் நீங்கள் ஜஸ்ட்டு வந்துட்டு மார்க்கெட்ஸ் அப்படிங்கிறத கொடுங்க, இதில் ETFs அப்படிங்கிறத வந்து கொடுங்க. இப்போ இந்த மார்ஜின் பெனிஃபிட்ஸ் பற்றி நம்ம எப்போ பேச போகிறோம் அப்படின்னோம்னா, இன்வெஸ்டருக்கும் ட்ரேடருக்கும் பெனிஃபிட் வருது நான் சொன்னேன் பார்த்தீங்களா, அந்த டைமில் பார்க்கலாம். இப்போ அதுக்கு முன்னாடி இந்த இதெல்லாம் ஒன்றா பார்க்கலாம். கேட்டகரி என்னென்ன இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து லிக்விட், அதேமாதிரி வந்து ப்ராட் இண்டெக்ஸ், செக்டரல், தெமேட்டிக் அண்ட் வந்து ஸ்ட்ராட்டஜி, இதுக்கடுத்து வந்து பார்த்திங்கன்னா கமாடிட்டிஸ், குளோபல் அண்ட் தென் வந்து டெப்ட். ஸோ இது இந்த மாதிரி நிறைய கேட்டகரிஸ் இருக்குது. பட் இதை பற்றி எனக்கு ரொம்ப சிம்பிளாக சொல்லுங்கள் அப்படின்னா, இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி வச்சுக்கலாம். இப்போது ரீசெண்ட் டைம்ஸில் நீங்கள் கோல்டோ சில்வரோ பார்த்துருந்தீங்கன்னா அதோட நீங்கள் ரீட்டைல் லெவலில், அதாவது இந்த ஜுவல்லரி ஷாப்லேயே பார்த்துருந்தீங்கன்னா ப்ரைஸ் வந்து எக்கச்சக்கமாக மார்க்கெட் மேலே போயிருக்கு அப்படிங்கிற மாதிரி வந்து ப்ரைஸ் ரொம்ப அதிகமாக இருக்குன்னு சொல்லியிருப்பாங்க. இப்போது அந்த மாதிரி ஒரு சுச்சுவேஷன்லேயுமே இப்போது கோல்டை வந்து நம்ம ETFஸில் வந்து வாங்க முடியும். அது எப்படிங்கிறத இப்போ நான் சொல்கிறேன். அதுக்கு தான் இந்த கமாடிட்டிஸ் அப்படின்னு ஒரு ETFs இருக்கும். இப்போ இதில் வந்து பாருங்கள், பேஸ்ட் ஆன் அப்படின்ட்டு இருக்கா, இதில் வந்து இது கம்ப்ளீட்டாக கோல்டு, சில்வர் இப்படி இருக்கும். இப்போ நான் இது ஒரு டைம் வந்து கிளிக் பண்ணுறேன். ஓகே, இப்போ இது கம்ப்ளீட்டாக வந்து கோல்டு. நெக்ஸ்ட் டைம் கிளிக் பண்ணும்போது இது கம்ப்ளீட்டாக சில்வராக மாறும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா ஓவராலாக வந்து
கமோடிட்டிக்கான ஒரு இடிஎஃப்ஸ். இப்போ இதில் வந்து நிறைய இடிஎஃப்ஸ் இருக்கும். உங்களுக்கு எது வேணுமோ அதை பார்க்கலாம். இப்போ இதுவுமே நம்ம ஒவ்வொன்றா பார்க்கலாம். இதுக்கடுத்து இருக்கிறது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செக்டோரல். இப்போ ஒரு எக்ஸாம்பிளுக்கு இப்படி எடுத்துக்கலாம். நீங்கள் ஒரு சில செக்டாரில் புல்லிஷாக இருக்கீங்கன்னு வச்சுக்கலாம். லெட்ஸ் சே ஒரு எக்ஸாம்பிள் ஒரு ஈவி செக்டார் எடுத்துக்கலாமே. ஈவி தான் இனிமேல் எல்லாமே அப்படிங்கிற மாதிரி எல்லாமே சொல்லும்போது உங்களுக்கு என்ன தோணும், ஓகே ஈவி அப்போ நல்லா வருமாட்டிருக்கு அப்படிங்கிற மாதிரி நீங்கள் யோசிக்கிறீங்க. அப்போது இதில் ஈவிக்கான இடிஎஃப்ஸ் இருக்கான்னு நம்ம பார்க்கலாம். ஜஸ்ட்டு வந்து ஸ்க்ரோல் பண்ணுங்கள். இப்போ இந்த இருக்கா, இந்த இதில் வந்து பார்த்தீங்கன்னா நிஃப்டி இவி அண்டு நியூ ஏஜ் ஆட்டோ அப்படிங்கிற ஒரு இடிஎஃப்ஸ் இருக்குது. இதே மாதிரி இப்போது இண்டெக்ஸ் பேஸ்டு லெட்ஸே வந்து நான் நிஃப்டி 50ல் வந்து இடிஎஃப் வந்து வாங்கணும் அப்படின்னா அதுக்கு வந்து சில இது வந்து இந்த இடத்துல இருக்கும். பேஸ்டான் வந்து நிஃப்டி 50. அதுவே மிட் கேப்புக்கான உங்களுக்கு இடிஎஃப்ஸ் இருக்கும், நெக்ஸ்ட் 50க்கானது இருக்கும், நிஃப்டி 100க்கான டீட்டெயில்ஸ் இருக்கும். இது எல்லாமே நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னா ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு நான் இந்த HDFC நிஃப்டி 50 இடிஎஃப்ங்கிறத கிளிக் பண்ணுறேன். ஓகே, இதில் இடிஎஃப்ஸ் ஹோல்டிங்கில் வந்து நீங்கள் என்ன பண்ணலாம், அதுக்குள்ளே என்னென்ன இருக்குங்கிறத நீங்கள் பார்க்கலாம். இதே மாதிரி தான் நீங்கள் செக்டோரல் வைஸ் எடுக்கும்போதுமே நீங்கள் அதை செக் பண்ணலாம். ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம EVA எடுப்போமே, இதை ஜஸ்ட் நான் கிளிக் பண்ணுறேன். இடிஎஃப்ஸ் ஹோல்டிங் வந்து நான் கொடுக்குறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா என்னென்ன கம்பெனிஸ் அப்படிங்கிறது இருக்கா, கம்ப்ளீட்டாக வந்து அதுக்கான கம்பெனிஸ் வந்து இருக்கும். ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா நம்மளோட செக்டார் பேஸும் நம்ம வந்து பார்க்க முடியும், இல்லை நம்மளோட தேவைக்கு ஏற்ற மாதிரியும் இதில் வந்து பார்க்கலாம். இப்போ இதுக்கடுத்து முக்கியமான விஷயத்துக்கு வரலாம், எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. இது வந்து மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணுற நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ஏன் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு. ஏன்னா நம்ம லாங் டேர்மில் ஒரு வெல்த் பில்டு பண்ணுறோம்னு வச்சுக்கோங்களேன். ஸோ அப்போ இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து ரொம்ப மேஜரான பார்ட்டாக இருக்கும். இப்போ ஒரு சில மியூச்சுவல் ஃபண்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ 1%, இந்த மாதிரி 0.099%, 97% அப்படிலாம் இருக்கும். ஆனால் இந்த இடிஎஃப்ஸோட அட்வான்டேஜே என்ன அப்படின்னா இதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ரொம்ப கம்மியாக இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் நான் இந்த ப்ராட் இண்டெக்ஸ் அப்படிங்கிறத கொடுக்குறேன். இப்போ இந்த இடத்துல பார்க்கும்போது எனக்கு இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ இருக்குது பார்த்தீங்களா, இந்த இடத்துல இதை வந்து நீங்கள் ஒரு டைம் வந்து இந்த மாதிரி கிளிக் பண்ணுங்கள். இப்போ இது வந்து 0லேருந்து அப்படியே இன்க்ரீஸ் ஆகிட்டே வரும். ஸோ இந்த இதுக்கெல்லாம் இவ்வளோ எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படிங்கிறது. இப்போ வந்து இருக்கலே ஹையஸ்ட் எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அப்படின்னு நம்ம எடுத்தோம்னாலுமே நமக்கு 0.50% தான் ஓவராலாக எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து இருக்குது. இப்போது மியூச்சுவல் ஃபண்ட்ஸ் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி நீங்கள் ஒரு ஆள் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்க அப்படின்னா இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ பற்றி உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். இப்போ நீங்கள் சொல்லுங்கள், அதை கம்பேர் பண்ணும்போது இதோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ வந்து கம்மியாக தான் இருக்கும். ஈவன் நீங்கள் ஒவ்வொரு இதுக்குமே இந்த மாதிரி நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் செக்டோரல் கொடுத்து செக்டோரல்லே வந்து நான் என்ன பண்ணலாம், ஜஸ்ட்டு என்னோட எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ எப்படி இருக்குது அப்படிங்கிறத நான் இங்கே பார்க்கலாம். ஈவன் செக்டோரல் வைஸ்லேயுமே மேக்ஸிமம் வந்து 0.53% அப்படிங்கிற மாதிரி தான் இதில் இருக்குது. ஸோ இதுதான் வந்து என்ன அப்படின்னா எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ. இதில் கம்மியாக இருக்கிறதுனால நம்ம லாங் டேர்ம் வெல்த் ஒரு ஆள் நம்ம பில்டு பண்ணணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். அப்படிங்கும்போதுமே இதில் வந்து இந்த எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ நமக்கு கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்கும் அப்படிங்கிறத நீங்கள் புரிஞ்சுக்கலாம். இப்போ நெக்ஸ்ட்டு முக்கியமானதுக்கு வரலாம். நீங்கள் ட்ரேடராக இருந்தாலும் சரி, இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி, எந்த இடிஎஃப்ஸ் வந்து ஒர்க் ஆகும், உங்களுக்கு பெனிஃபிட்ஸ் அப்படிங்கிற மாதிரி நம்ம பார்த்துருந்தோம் இல்லைங்களா, அதாவது அட்வான்டேஜ் அப்படின்னு சொல்லிட்டு அது என்னென்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ ஜென்ரலாக ஆஸ் அ ட்ரேடராக நம்ம இருக்கிறோம் அப்படின்னோம்னா கேபிட்டல் அதிகமாக வச்சுருக்கோம் அப்படிங்கும்போது அதை அப்படியே கேபிட்டலை கேஷாக வச்சு ட்ரேட் பண்ணுறவங்க ரொம்பவுமே கம்மி. அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து இந்த இடிஎஃப்ஸ் மாதிரியோ இல்லை ஸ்டாக்ஸோ பாண்ட்ஸோ இந்த மாதிரி வாங்கிட்டு அதை என்ன பண்ணுவாங்கன்னா ப்ளஷ் பண்ணுவாங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் வந்துட்டு இதில் மார்ஜின் பெனிஃபிட்னே ஒன்று இருக்கும். இப்போ இதில் வந்து பார்த்திங்கன்னா ஆல்ரெடி உங்களுக்கு வந்து ஃபில்டர் ஆகி தான் இருக்குது. ஸோ பர்டிகுலராக இந்த ஒரு இதில் வந்து பார்த்திங்கன்னா இந்த ஒரு இடிஎஃப்ஸ் வந்து ப்ளஷ் பெனிஃபிட்ஸ் நமக்கு எவ்வளோ கிடைக்குது, 94% கிடைக்குது. ஈவன் நீங்கள் வந்து ஒரு பெரிய இன்வெஸ்டராக இருக்கீங்க அப்படிங்கும்போதுமே நீங்கள் வந்து ஆல்ரெடி இந்த இடிஎஃப்ஸ் நமக்கு வந்து எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ அதனாலே நமக்கு ஒரு பெனிஃபிட் இருக்குது. அண்ட் தென் இதை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம், மார்க்கெட் ப்ரைஸ்லேயே வாங்கியும் விற்றுக்கலாம். அதனால் உங்களுக்கு இந்த ஒரு அட்வான்டேஜ் இருக்குது. இப்போ மூணாவது என்னென்னா நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டராகவோ ஒரு ட்ரேடராகவோ இருக்கீங்கனாலுமே உங்களோட ஃபண்ட்ஸை வந்து நீங்கள் ப்ளஷ் பண்ணுறதுக்கு ஒரு இது அதிகமான ப்ளஷ் பெனிஃபிட்ஸ் வேணும் அப்படின்னாலுமே அதுவும் வந்து உங்களுக்கு இந்த இடத்துல மார்ஜின் பெனிஃபிட்ஸில் வந்து என்ன இருக்குன்னா இருக்கும். ஸோ இப்போ இதில் கம்ப்ளீட்டாக நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்த்துருக்கோம் அப்படின்னோம்னா ஆக்சுவலாக இடிஎஃப்னா என்ன, அது எப்படி ஒர்க் ஆகுது, அதில் இருக்க டைப்ஸ் என்னென்ன, எக்ஸ்பென்சஸ் ரேஷியோ ஏன் நமக்கு முக்கியம், நீங்கள் ஒரு ட்ரேடராக இருந்தாலும் சரி இன்வெஸ்டராக இருந்தாலும் சரி இந்த இடிஎஃப் உங்களுக்கு எப்படி வேலை செய்யும், இந்த மாதிரி நம்ம நிறைய டீட்டெயில்ஸ் வந்து பார்த்துருக்கோம். இது எல்லாமே நான் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் அப்படிங்கிறத நான் நினைக்கிறேன். அதே மாதிரி நீங்கள் இப்போ சொல்லுங்கள், நீங்கள் மியூச்சுவல் ஃபண்ட்ஸில் இன்வெஸ்ட் பண்ணியிருக்கீங்களா இல்லை இடிஎஃப்ஸில் ஆல்ரெடி பண்ண ஆரம்பிச்சிட்டிங்களா, இதில் உங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ எப்படி இருக்குது அப்படிங்கிறத வந்து நீங்கள் எனக்கு சொல்லுங்கள்.
இப்போ இதுலேயுமே வந்துட்டு உங்களுக்கு ஏதாவது டவுட்ஸ் இருக்குது அப்படின்னா அதை வந்து எனக்கு கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதுக்கான தெளிவான விளக்கத்தை நாங்கள் தரோம். இன்னும் நீங்கள் தன் தமிழ் யூடியூப் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணலான்னா இப்போமே சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. இந்த மாதிரி இன்னும் நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் உங்களுக்காக வந்துட்டுருக்கு. ஸோ ஹாப்பி ட்ரேடிங். தேங்க்யூ. Investments in the securities market are subject to market risk. Read all the related documents carefully before investing.